இந்த உலகத்தில் பெரிய செலிப்ரிட்டியாக ஆகணும், வேர்ல்டு லெவலில் ஒருத்தர் வந்து பேசப்படணும் அப்படின்னா தன்னுடைய குடும்ப மேட்ரு எவ்வளோ கீழ்த்தரமாக வந்து யூடியூப்பில் சொல்ல முடியுமோ, இன்ஸ்டாகிராமில் சொல்ல முடியுமோ சொல்லி அடுத்தவங்களுடைய மானத்தை எடுத்துட்டு, அது தன்னுடைய கணவனாக இருக்கட்டும், தன்னுடைய மனைவியாக இருக்கட்டும், தான் பெத்த குழந்தையாக இருக்கட்டும், அது வந்து யூடியூப்பில் சொல்லிவிட்டு கோடி மக்கள் பார்த்தோன்னே இவங்க செலிப்ரிட்டி. குடும்ப மானத்தை போட்டு அப்படி என்ன உங்களுக்கு செலிப்ரிட்டி தேவைப்படுதுன்னு எனக்கு புரியல. அப்படி என்ன நீங்கள் பிரபலம் ஆகணும்னு எனக்கு தெரியல. ஒரு அம்மா பெண் குழந்தைய வந்து கேவலமாக பேசிட்டாங்கன்ட்டு அவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த தாயுடைய கண்ணீர் சும்மா தான் தெரியுது. அவங்க எப்படியோ அவங்களால அவங்க குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், கேவலமாக பேசியிருக்கலாம், அதை அவங்க டீல் பண்ணிக்க போகிறாங்க. ஆனால் அடுத்தவங்க அவங்க குழந்தைய பேசுறதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடையாது. சரியா? சரி, ஓகே. இதை வந்து அவங்க பப்ளிக் பண்ணுறதுனாலையோ, கமிஷன் ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலையோ, மீடியாவில் பேசுகிறதுனாலையோ அவங்க செலிப்ரிட்டி ஆகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கூட ஏதோ ஒரு ஊரில் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய காமெடி மேன் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி அவர் கொஞ்சம் இப்போ பிரபலம் ஆகிட்டார். அப்படியே இருக்கும். ஸோ இவங்க பிரபலம் ஆகணும்னா தன்னுடைய குடும்பமானத்தையோ இல்லை அடுத்தவங்களை வந்து வம்புக்கு இழுத்தா பிரபலம் ஆகிடலாம். சரி, ஓகே. இப்போ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதை சில பேர் ஆதரிக்கிறீங்க, சில பேர் வந்து தவறுதலாக பேசுகிறீங்க, அதை விடுங்க. இன்னொருத்தர் இருக்காங்க, நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. இன்னொரு குரூப் ஒன்று இருக்குது. தான் பிரபலம் ஆகணும், தான் உலக செலிப்ரிட்டியாக ஆகணுன்றதுக்காகவே தான் பெத்த குழந்தைங்களை யூடியூப்பில் கேவலப்படுத்துகிற குரூப்பும் ஒன்று இருக்குது. ஆனால் அதற்கு வந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. இப்போ உண்மையான தாய் யாருங்க? இவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க, கிளாமராக ஆடுறாங்க, அடுத்தவங்க கூட ஆடுறாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அவங்க குழந்தைக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான தாய். எந்த தாயும் தன்னுடைய குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டாள். தன்னுடைய பிள்ளை 1000 தப்பு பண்ணியிருந்தாலும், கொலையே பண்ணியிருந்தா கூட பொது வழியில் விட்டு கொடுக்க மாட்டாள். 4 செவத்துக்குள்ளே வச்சு அடிப்பா, உதைப்பா, சூடு வைப்பா, கை காலை உடைப்பா. பொது வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாள். தன்னுடைய மகன் அவங்கவுங்களுக்கு உத்தமன். ஆனால் இன்னொன்று குரூப் இருக்குது, ஒரு செலிப்ரிட்டி ஆகணும், யூடியூப் மோகம், இன்ஸ்டாகிராம் மோகம், அப்போ தன் குடும்பத்தை பலி கொடு, யூடியூப்பில் பலி கொடு, சோஷியல் மீடியாவில் பலி கொடு. குடும்பத்தை பேசி 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 பிள்ளைங்களை பற்றி பேசி, கணவனை பற்றி பேசி, மனைவியை பற்றி பேசி ஒரு மிகப்பெரிய உலக லெவலில் செலிப்ரிட்டி ஆகிட்டாங்க. அப்போ உண்மையான தாய் யாருங்க? தன் பிள்ளையை பற்றி கேவலமாக உலக அளவில் பேசி செலிப்ரிட்டி ஆகிறவங்க உண்மையான தாயா? தன் குழந்தைக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களா, அவங்க உண்மையான தாயா? நீங்களே யோசனை பண்ணி முடிவு சொல்லுங்கள். இப்படி செலிப்ரிட்டி தேவையா? பதில் உங்கள்